ஸ்ரீமத் ராமாயணம் அயோத்தியா காண்டம் சர்க்கம் 18 ஸ்லோகங்கள் 19, 20. கேகய மாமகள் கேழ்கிளர் பாதன் தாயினும் மண்பொடு தாழ்ந்து வணங்கா ஆயத நன்னை அடித்துணை சூடி தூய சுமித்ரை தாடொழலோடும். கம்பனின் இராமாயணத்தில் சீதா கல்யாணம் நிறைவுற்றவுடன் திவ்ய தம்பதிகள் என்ன செய்தனர் என்று விவரிக்கிறார் கம்பன். வால்மீகி சொல்வதோ விதிவது, சாஸ்திரங்களின் கூற்றுப்படி விவாகம் முடிவுற்றது என்கிறார். கம்பன் இருவரும் சேர்ந்து கேகய மாமகள் கேழ்கிளர் பாதம் ஒளி பொருந்திய கேகய தேசத்தின் மாமகள் கைகேயியின் திருவடிகளை வணங்கினான் ராமன் சாஷ்டாங்கமாக சீதையுடன் என்கிறார். பின்னர் தன் தாயை, அதன் பின் தூய மனத்தினளான சுமித்ரையையும் வணங்கினர் என்கிறார். கம்பர் விவரிப்பதன் மூலம் கைகேயியின் நற்குணம், ராமனிடம் அவளுக்கு இருந்த அளவு கடந்த பாசம் புலனாகின்றது. ராமனும் கைகேயியை தாய்க்கும் மேலான தாயாக கொண்டாடுகின்றான். இந்த சர்க்கத்தில் 19வது ஸ்லோகம் இதுதான். ஏவ முக்துவாது கைகேயி ராகவேண மகாத்மனா உவாச்ச இதம் சுநிர்லஜ்ஜா திருஷ்டம் ஆத்மஹிதம் வச்சகா. ராமனின் கேள்விகளை கேட்ட பின்பு கைகேயி உவாச்ச மெதுவாக ஆனால் உறுதியுடன் பதில் உரைக்கிறாள். வால்மீகியின் கண்கள் அந்த நிகழ்ச்சியை படம் பிடிக்க வார்த்தைகளை பதிவு செய்கிறார் கவி. ராமனை ராகவன் என்கிறார். ரகுவம்சத்தின் வாரிசு என கொண்டாடுகிறார். வென்ற அத்தனை ராஜ்யங்களையும் அவரவர்க்கே மிகுந்த மரியாதையுடன் விஸ்வஜித் யாகத்தில் திருப்பி கொடுத்தவன் என்றோ ரகு, அதனால் ராகவனாம். பரவசத்துடன் ராகவேண மகாத்மனா, மகாத்மாவான ராமன் அல்ல ராகவன் என்கிறார் கவி. தன் மன சந்தேகங்களை தந்தை ஏன் கலக்கமுற்றவராக இருக்கிறார் என்பதை கேட்டபின் பதிலுக்காக காத்திருக்கின்றானாம். பொறுமை என்பது பூஷணம் ராமனுக்கு. கைகேயியோ தாயின் ஸ்தானம், சலனமின்றி நோக்குகிறான். ஆனால் காலம் சற்றே கைகேயை மாற்றிவிட்டது. சுநிர்லஜ்ஜா, துளிக்கூட வெட்கம் என்பது இன்றி அவைகளின் அக்கணவனின் நிலைக்கு தான் காரணம் என்று தெரிந்தும் என்கிறார் கோவிந்தராஜர் என்னும் வியாக்கியான கர்த்தா. திருஷ்டம், வெட்கம் போனது, கொடுஞ்சொல் வெளிவந்தது. ஆத்மஹிதம் வசகா, ஆனால் சுயநலம் மட்டும் மிஞ்சியது அவள் வார்த்தைகளில். ராமா என அழைக்கிறாள். வியசனம் ந ராஜா குபிதா, வியசனம் நாசிய கிஞ்சன. அரசனுக்கு கோபம் இல்லை, வியசனம் எந்த மனச்சோர்வும் இல்லை. கிஞ்சித் மனோகதம், மனதில் ஒன்று தோன்றியுள்ளது, அதுவும் உன் பொருட்டுத்தான். துவது பயாது ந அனுபாஷதே, உன்னிடத்தில் சொல்ல பயம் அவருக்கு, அதனால் பேச மாட்டேன் என்கிறார் என்றாள். குருஜி பட்டம்மாவிற்கு நமஸ்காரம். குருஜி வேதாந்தத்திற்கு நமஸ்காரம். பிரியமுடன் சந்திரா.